So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see that. So what kind of shocking changes coming in your relationship? So உங்க relationshipல அடுத்து என்னென்ன ஒரு சில changes வருதுன்னு பார்க்கலாம். So we can see some kind of any magic or any kind of a shocking என்ன வருது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். What will be happen next? So before starting the reading, so guys, comment section பக்கத்துல hype அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். So please give your hype there. ஸோ இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகட்டும் அண்ட் as well as அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இந்த ஹைப் ஆப்ஷன். ஓகே. ஸோ இது ரீடிங்கை பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, தட் இஸ் இப்போ வந்து என்னன்னா, லைக் உங்களோட பெர்சன் வந்து மேபி ஒரு ஏடிஸ் மேஷ ராசியா வந்து இருக்கலாம், ரிஷப ராசியா வந்து இருக்கலாம். ஒரு ஃபயர் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ் நான் பார்க்குறேன். ஒரு எர்த் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து கிளியரா வந்து பார்க்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் ஏர்ஸனோட எனர்ஜிஸுமே இருக்கு. பட் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு ஃபயர்ஸனோட எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுலயுமே வந்து மேஷ ராசியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து மேபி உங்களோட பெர்சன் வந்து மகர ராசியாவும் இருக்கலாம், கேப்ரிகானாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து என்னன்னா, லைக் சில ப்ராப்ளம்ஸ் இங்க வந்து நடக்கலாம் வென் கம்ஸ் டூ த ஃபியூச்சர். பட் ஆனா அதுலருந்து நீங்க வந்து லைக் எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் அதையுமே உங்களுக்கு நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மெயினா வந்து யாருனால பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஸோ உங்களோட பெர்சன் வந்து சில நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல வந்து அன்சப்போர்ட்டிவாவும் வந்து இருக்கலாம். அதாவது அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, சில நேரத்துல வந்துட்டு ஆ உங்க பெர்சன் வந்து என்னன்னா லைக் அவங்களோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்களோ அத வந்து கொஞ்சம் அத வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு சில விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் ரூடா வந்து இருக்கலாம். அரகன்ட்டா வந்து இருக்கலாம். சம் கேஸஸ்ல வந்து பார்க்குறப்போ அவங்களோட ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறப்போ, அவங்களோட பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்ல அவங்க கூட பிறந்திருக்கவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் குடுக்கிறத விட, அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சில முக்கியத்துவத்த வந்து அவங்க வந்து குடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்க அந்த மாரி ஒரு சில நேரத்தில வந்து பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களோட பெர்சன பத்தி உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இவங்க இந்த மாரி பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஏன்னா சில நேரத்தில வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட சைட்லயும் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஓகே. ஏன்னா சில விஷயத்தில அவங்க வந்து டாமினன்ட்டா வந்து இருக்காங்க. நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க, அ நீங்க என்ன விஷயம் வந்து கன்வே பண்ண வரீங்க அப்படின்றதையும் அவங்க ஒரு விதத்தில வந்து அத லிசன் பண்ணணும். ஆனா அவங்க அத வந்து கேட்க தவறுறாங்க. சில நேரத்துல அவங்க ஃபேமிலிய தான் வந்து ரொம்பவே வந்து ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் சில பேருக்கு நம்ம வந்து
பார்க்குறப்ப மேக்ஸிமம் கேஸஸ்ல ஈவன் தோ நீங்க வந்து ஒரு மேரிட் பெர்சனா வந்து இருந்தாலும் சரி, பட் உங்களுக்குன்னு அந்த ஸ்பௌஸுக்குன்னு குடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கட்டும், ஒரு முக்கியத்துவமா இருக்கட்டும், அது அங்க வந்து இன்னுமே வந்து லேக் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே வந்து லைக் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கறதா இருக்கட்டும், உங்க ஃபேமிலிய வந்து ஒரு நல்ல விதத்துல சொன்னாலும் சரி, ஒரு கெட்ட விதத்துல சொன்னாலும் சரி, அதுதான் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு பெர்சனாவும் தான் வந்து தெரியிறாங்க. உங்களோட பெர்சன வந்து பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து இங்க வந்து பார்க்குறப்போ வந்து என்ன அப்டின்னா, சில விஷயத்துல வந்துட்டு தேவையில்லாத ஒரு சில அ முடிவுகள் இங்க வந்து எடுக்கிற மாரி தான் வரும். அது வந்து உங்களோட பெர்சனே தான் ஒரு சில முடிவுகள் வந்து எடுப்பாங்க. ஆனா, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது பிடிக்காது. உங்களுக்கு ஏன்னா இங்க நான் வந்து பார்க்குறப்போ, உங்களுடைய கேரக்டர்ஸ்ல வந்து பார்க்குறப்போ, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு இவங்க வந்து கரெக்ட்டா பண்றாங்க அப்டின்னு சொல்ல மாட்டேன். சில நேரத்துல வந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்களோ, அதையுமே அவங்க வந்து லிசன் பண்ணணும். ஒருதல பட்சமா வந்து எப்பயுமே வந்து இருக்கக்கூடாது. ஓகே பெரியவங்க சொல்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்க அப்டின்னாலுமே பட் உங்களோட தரப்புல இருக்க நியாயத்தையுமே வந்து கேட்க தானே செய்யணும். நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதையுமே நம்ம வந்து ஒரு பெர்சனா இருக்கும்போது, நம்ம அது 2யுமே தான் நம்ம வந்து கேட்கணும். அது ஒரு குடும்பத்தில இருக்கோம் அப்படிங்கிறப்போ. அண்ட் அதே மாரி வென் கம்ஸ் டூ த லவ்னாலுமே அதேதான் சேம் திங். ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ, அந்த பெர்சனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஃபேமிலியும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஃபேமிலிக்காக அந்த பெர்சன விடுறதோ, இல்ல லைக் இந்த பெர்சனுக்காக ஃபேமிலிய விடுறதோ, அந்த மாரி வந்து தப்பு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் நீட் டூ பி லைக் பேலன்ஸ். ஏதாவது அந்த சின்னதா அந்த ஒரு பேலன்ஸ் வந்து கண்டிப்பா தேவ தான் படும். அந்த ஒரு காம்ப்ரமைஸ் விஷயம் இங்க வந்து தேவ தான் படும். ஆனா அது இங்க வந்து சில நேரத்துல வந்து லேக் ஆகுது அப்படின்றத நான் இங்க வந்து ரொம்ப ஹைலியா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த மாரி சில விஷயம் வந்து உங்க பெர்சன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சரி 1 வாட்டி, 2 வாட்டி அப்படி பண்றாங்க அப்படின்னாலுமே ஓகே. பட் பொதுவாவே உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் கேஸஸ்ல வந்துட்டு அவங்க ஃபேமிலிய பத்தியே தான் வந்து டிபெண்ட் ஆயி தான் இருக்காங்களே தவிர்த்து, நீங்க என்ன சொல்றீங்கன்றத அவங்க லிசன் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க என்ன சொன்னாலுமே அத அவங்க வந்து ஏத்துக்கவும் மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் வென் இட் கம்ஸ் டூ த ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ரீடிங் வந்து பார்த்தோம். லைக் அது ஒரு ஒரு குட் வேல போதா? இல்ல ஒரு ஷாக்கிங் விஷயமா இங்க வந்து இருக்கா? அப்படின்றது. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப சம்திங் இஸ் பி லைக் ஷாக்கிங் கைண்ட் ஆஃப் விஷயம் தான். ஓகே. சில விஷயம் வந்துட்டு லைக் மறுபடியும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகலாம். அதுவுமே பர்ட்டிகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட இன்லாஸ்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட மதர் இன் லானால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகலாம். ஆ இல்ல இப்போ நீங்க வந்து லைக் எய்தர் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, உங்க பெர்சனோட அவங்களோட அம்மானால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும். டெஃபினட்டா உருவாகும். ஓகேங்களா? அவங்க ஏதாவது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ரோல வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்கனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட மதருக்கும் சரி, உங்களுக்கும் சரி அவ்வளவா எதுவும் ஒரு 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 நல்ல பாண்டிங் இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் வந்து இல்ல. ஸோ நீங்க ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்லுவீங்க. ஆனா அவங்க அத வேற மாரி வந்து புரிஞ்சுப்பாங்க. நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பொதுவா வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்க மேல வந்து ஒரு ஒரு வெறுப்ப அவங்க வந்து திணிச்சிருப்பாங்க. ஒரு ஹேட்ட வந்து அவங்க திணிச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க நீங்க என்ன பேசினாலுமே அத அவங்க கேட்க அவங்களுமே வந்து ரெடியா இல்ல. அவங்களுமே அத லிசன் பண்றதுக்கு அவங்களுமே வந்து ரெடியா இல்ல. ஆனா அவங்க என்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க என்ன விஷயம் செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, அத உங்க பெர்சன வச்சு அவங்க ட்ரிகர் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆம். ஸோ ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷனா தான் இங்க வந்து பார்க்குறேன். லிட்டில் பிட் அந்த ஒரு டாக்ஸிக் எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து அப்சர்வ் பண்றேன் ரீடிங்ல. ஸோ அவங்க இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குமே வந்து நெறைய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். உங்களுக்கு நெறைய கோவம் இந்த நேரத்துல வந்து உருவாகலாம். டியூ டூ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆறாங்க அப்படிங்கிறப்போ, நீங்க நெறைய விஷயத்துல வந்து கோவப்படுவீங்க. உங்களோட அதாவது என்னன்னா, உங்களோட பேஷன்ஸ் உங்களோட அமைதிய நீங்க வந்து இழப்பீங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்க வந்து அ டைரக்ட்டாவே வந்து பார்க்குறப்போ, உங்களோட சைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஹெசிடேஷன் அந்த கோவம் ரொம்ப அதிகமாவே வந்து உங்களுக்கு வரதான் செய்யுது. ஏன்னா, பிகாஸ் உங்க பெர்சனலா வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறனால. சம் கேஸஸ்ல வந்து பார்க்குறப்ப, இப்போ உங்களோட சிப்லிங்ஸுமே இருக்காங்க அப்படின்னா, உங்க சிப்லிங்ஸுமே தேவையில்லாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ, இப்போ அக்கார்டிங் டூ இந்த ரீடிங் படி நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்களோட ஃபேமிலினால ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும் அப்படின்றத வி கேன் கிளியர்லி சீ ஹியர் ஓகேங்களா? ஆனா, நீங்க வந்து என்னன்னா, லைக் வென் கம்ஸ் டூ அவங்களோட மதரா இருக்கட்டும், வென் கம்ஸ் டூ அவங்களோட அ அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நீங்க இருந்தாகணும் இந்த டைம்ல. அப்கமிங் டைம் பீரியட்ல ஓகேங்களா? ஸ்ட்ராங்லி ஒரு
2 டூ 4 மந்த்ஸ் ஆஃப் பீரியட் நீங்க கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா எதுனாலுமே சரி, ஆம் லைக் ஒரு ரொம்ப அவங்க கிட்ட அதாவது அவங்க கிட்ட பேசினாலே ஒரு பிரச்சனைல போய் முடியுது அப்படின்ற பட்சத்தில, கொஞ்சம் கேப் ஆர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது பெட்டரா இருக்கும். இல்ல அவங்களே ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா கூட, ஸோ அத எவ்வளோக்கெவ்வளோ ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு உங்கனால கொண்டு வர முடியுமோ, அத நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஆ தேவையில்லாம நீங்க அத வந்து ஆர்குமென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களும் உங்க தரப்புல உங்களோட கோவத்த வந்து நீங்க வந்து வெளிப்படுத்த வேண்டாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேஷன்ஸ டெஸ்ட் பண்ற மாரி தான். உங்க பொறுமைய வந்து டெஸ்ட் பண்ற மாரி தான் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே அப்படிதான் வந்து இருக்கும். ஏன்னா, நான் கிளியரா அதான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நீங்க ரொம்ப வந்து ஹைப்பர் ஆறீங்க, அவங்க பண்ற சில விஷயத்துல அப்படின்ற தான் நான் வந்து இங்க பார்க்குறேன். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு பேலன்ஸ் இங்க வந்து கிடைக்க தான் செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. இப்ப இவ்வளோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா ஒரு சில சேஞ்சஸ் வரும். பட் ஆனா அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க தான் கொண்டு வர மாரி தான் இங்க வந்து இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த 1 டூ ஒரு 4 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட்ல ஏதாவது இந்த மாரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல, கொஞ்சம் நீங்க வந்து லைக் ஒரு ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறதோ, இல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அவ்வளவா வந்து ரியாக்ட் பண்ணாம, கொஞ்சம் நீங்க அவங்களோட காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டாவோ, இல்ல ஒரு பொறுமையா நீங்க அத ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, அது பெட்டரா இருக்கும். இந்த சில பிரச்சனைலருந்து நீங்க அதுலருந்து நீங்க வெளில வந்துரலாம். ஏன்னா, இப்போ நீங்க வந்துட்டு லைக் நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாரி நீங்களுமே வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது சண்ட போடுறீங்க அப்டின்னா, தென் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு இன்னும் நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் வந்து உருவாகும். ஃபேமிலில தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் தான் வந்து உருவாகும். அகைன் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போய் அது விடும். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா, த பேலன்ஸ் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ சேஞ்சஸ் ஆர் தேர். ஆனா, அந்த சேஞ்சஸ வந்துட்டு நீங்க இப்படி தான் நீங்க அந்த சேஞ்ச வந்து கொண்டு வர முடியும். சில நேரத்தில நீங்க கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாலும், சில நேரத்தில நீங்க அந்த விஷயம் நீங்க வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, அது ஒரு சண்டை அந்த மாரி ஒரு 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 ஃபைட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து போகாம, ஓரளவுக்கு ஒரு சாஃப்ட்டான ஒரு நோட்ல வந்து முடிக்கிறது பெட்டர். அவங்க அத ஏத்துக்கிறாங்களோ, ஏத்துக்கலையோ, அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கலையா, இட்ஸ் ஓகே. அத பத்தி எதுவும் தேவையில்ல. பட் உங்களோட சைட்ல நீங்க வைக்கிற ஒவ்வொரு மூவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவா இருக்கணும். அண்ட் அதே மாரி ஒரு கேர்ஃபுல்லா தான் அது வந்து இருந்தாகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நீங்க எவ்வளோக்கெவ்வளோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கீங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ நீங்க வந்துட்டு லைக் கொஞ்சம் அத வந்து ஒரு ஒரு ஸ்லோ டவுனா நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்களோ, அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த ப்ராப்ளம் வந்து இப்ப ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து இருக்காது. ஓகே. நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து எஸ்கேப் ஆயிருவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சோ தட் பழையபடி திருப்பி எப்பயும் போல அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஆ ஏன்னா இங்க வந்து நான் ஹைலைட் பண்ணி நான் ஏன் இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னா, உங்களோட பெர்சனும் அவ்ளோ சப்போர்ட்டிவா இந்த டைம்ல இல்ல அப்படிங்கிறனால, நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அங்க வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்க பாசிட்டிவ் வேலையோ, நீங்க சாஃப்ட்டா அந்த விஷயத்த எடுத்துட்டு போறீங்களோ, இல்ல உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோ ரொம்ப கோவம் வந்தாலும் சரி, உங்க பேஷண்ட் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாலும் சரி, பட் எனிவே நீங்க அத ஒரு சாஃப்ட் நோட்ல நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, இட் வில் பி ஈஸி. இந்த இந்த விஷயம் அப்படியே சால்வ் ஆயிரும். இது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஆனா, நீங்க வந்துட்டு லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நீங்களும் ஒரு இடத்துல வந்து ட்ரிகர் ஆயிட்டு, நீங்களும் ஏதாவது கோவப்படுறீங்க அப்படின்னா, தென் தே வில் பி ஒன். அப்ப அவங்க ஜெயிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தான் திருப்பி ஏதாவது ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரஷர் அது அகைன் உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி 2 பேருக்குமே தான் அது வந்து பாதிக்கும். அதாவது அவங்கள வந்து அது பாதிக்க போறது கிடையாது. நாட் ஃபார் அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட சிப்லிங்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் பாதிக்கப்படுறது கிடையாது. பாதிக்கப்படுறது நீங்க, உங்க பெர்சன் மட்டும் தான். உங்களோட ஃபேமிலி தான் அங்க வந்து பாதிக்கும். உங்களோட பெர்சனல் ஸ்பேஸ், உங்களோட பெர்சனல் லைஃப் தான் வந்து பாதிக்கும். ஸோ, அதனால இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 டூ 4 மந்த்ஸ் வரைக்கும் மட்டும் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் கம்ஸ் டூ அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ்ல மட்டும். அதுலயுமே அவங்களோட பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆறாங்க, சிப்லிங்ஸ் இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னாலுமே சரி. அண்ட் அவங்க கூட பிறந்திருக்க சிப்லிங் அ அ ஒரு கம் அ வென் கம்ஸ் டூ உங்க பெர்சனோட ஏஜோட ஒரு கம்மியான வயசா இருந்தாலும், ஒரு கம்மியான வயசு தானே இருக்குன்னு நெனச்சு ஒண்ணும் குறைச்சு மட்டும் எடை போட்டுறாதீங்க. அவங்கனாலயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ, அதனால அவங்களோட ஏஜ் பத்தி நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களோட ஏஜ் எதுவா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏஜ்ல இருந்தாலே இட்ஸ் ஓகே அவ்வளோதான். அவங்கனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ, பி கேர்ஃபுல் ஆன் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் அவங்களுக்கும் நெறைய ஒரு ஏஜ் கேப் இருந்தா கூட, அவங்கள வந்து லைக் குறைச்சு எடை போட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். இந்த செலக்டிவா இந்த 1 டூ 4 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டரா இருக்கும். ப்ராப்ளம்ஸ கொஞ்சம் வந்து தடுக்கிறது இட்ஸ் பி லைக் வெரி வெரி சேஃப் ஃபார் யூ. அண்ட் எவ்வளோக்குள்ள இந்த விஷயத்த வந்து பேலன்ஸ்டா, ஸ்மூத்தா வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ, இட் இஸ் பி லைக் வெரி வெரி குட் ஹியர். இங்க வந்துட்டு லைக் நம்ம தான் இவ்வளோ தான் விட்டு குடுத்துட்டு போறோம். நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க எதுவுமே அந்த மாரி வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க ட்ரிகர் ஆயிக்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பிரஷர் வந்து எடுத்துக்க வேண்டாம்.
எனிவேஸ் அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு அத வந்து கேஷுவலா வந்து விட்டுறது பெட்டர். ஸோ நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாருங்க. உங்களோட உங்களோட பெர்சனல் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களோட பெர்சன், உங்களோட குழந்தைங்க லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து பாருங்க. அந்த இடத்துல அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி இவங்க சொல்ற விதம், அவங்க சொல்ற விதம் அதுலலாம் நீங்க வந்து உங்க தலைக்கு வந்து அத எடுத்துக்காதீங்க. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ அந்த விஷயத்த வந்து சாஃப்ட் நோட்ல முடிக்கிறோமோ, அவ்வளோ தூரம் நமக்கு வந்து லைக் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இங்க வந்து இருக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். லாட் ஆஃப் நியூ பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா வந்து போதும். மேக்ஸிமம் யூ வில் பி கெட் ரிலீஃப் ஃப்ரம் திஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு டாரோ 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் as well as for any kind of a personal readings நீங்க வந்து புக் பண்ண நினைக்கிறீங்க, for any kind of a prayer ritual works, for any kind of an energy crystals நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா either என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து ரீச் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெல்ப் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். ஆர்டர்ஸ் இந்த வீடியோல டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் இட். எப்ப நீங்க பார்த்தாலுமே கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் அகைன் கைஸ் நான் சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில உங்களோட ஹைப்பை நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகட்டும். அண்ட் நெறைய பேர் அவங்க லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன் அஸ் வெல். அண்ட் அகைன் கைஸ் நான் திருப்பி சொல்றது ஒரே விஷயம் தான். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஆக்ஷன் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். அண்ட் see you guys next time. Love you all. Take care. Bye.